Hey guys, welcome to Blue Boy Vlogs and I'm Blue Boy. So in the video நான் பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் episode 3. We are at Chikmagalur today. இப்போ வந்து we are going to go for a trek at Kemangudi. பின்னாடி லீல் தான் வந்து நமக்கு கைடு இந்த வாட்டி பிகாஸ் கிலீல் இஸ் ஆல்ரெடி டன் திஸ் பிளேஸ். ஸோ நான் வந்து ரெசார்ட்டோட லொக்கேஷன்லாம் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நாங்கள் நேற்று நைட் லேட்டாக வந்தோம். ஜஸ்ட் கெட்டிங் அவுட் மார்னிங் 7 மணி ஆகுது. ஸோ we are going to go for the trek. நான் ட்ரெக் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். ஓகே, இது ரைடு தான். என்ன ட்ரெக்குன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து கொஞ்சம் நம்ம போக வேண்டிய ரூட் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஸோ வில் ஹாவ் டு ரைட் டவுன். ஓகே, இட்ஸ் கோனா பி a little bit of ஆஃப் ரோடிங். நேற்று நைட் இந்த ரோட்டில் ஒரு நைட்டு 11 மணிக்கு வந்தோம். நைஸ் பேர்ட்ஸ். சுத்தமாக எங்கே வந்தோம் எப்படி வந்தோன்னு தெரியல, அவ்வளோ இருட்டு. இது செம மழை வேறு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஃபுல்லாக ரெயின் கியர் தான் மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்தோம். கடைசியில் மழை இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தான். வெயிட்டிங் ஃபார் மீ. ஐயோ, எல்லோரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஃபோட்டோ செஷன் போட்டாங்க. ஓகே ஓகே, we are going to Kemangudi trek. It's about 20-25 kilometers trek-ன்னு இருக்காங்க. I don't know how long it's going to take. It's going to be a long one. Already நம்ம தலைவர் லீல் பிரசாத் வந்து he's decided to go off-roading. எங்கே போகலான்னு பார்த்துட்டு இருக்காப்புல. ஓகே, ஸோ லீல் இஸ் அவர் கைட். ஹீஸ் கோன் ஸ்டார்ட். ஆல்ரெடி ஒரு ஆஃப் ரோடிங் மோடில் இருக்காரு. இருந்தாலும் நான் ஒரு ட்ரைவ் பானர் வச்சுட்டு ஆஃப் ரோட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஓவர் தான். பட் வேறு வழி கிடையாது, இங்கே வந்துட்டோம். ஓகே, ஹியர் கம்ஸ் த டஃப் பார்ட். கம் ஆன், ஹில் கமிங் பேபி. கோ 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 கோ. ஓகே, இதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு, அப்புறம் மண் ரோடு. அப்படி தான் லேண்ட்மார்க்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகே, வேமா நைட் இந்த ரூட்டில் வந்து ஜஸ்ட் இமேஜின், லைட்டே இல்லை, செம்ம டார்க்கு. அதுவும் இங்கே வந்து டவரை வேறு போயிடுச்சு. ரீச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவரும் ஃபோன் எடுத்து கன்னடாலேயே பேசினார். நல்ல வேறு நம்ம ஆளுக்கு வந்து கன்னடா பேசுவார் போல். தீபக் ராவ் வந்து கன்னடா நல்லா பேசுவார். ஸோ அதனால் அப்படி பேசி வந்துட்டோம். ஓகே மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் வரணும்னு டிசைட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இடத்தோட ரூட் மேப் அண்ட் ஸ்டே லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸுன்றதை நான் வந்து ஒரு சின்னதாக போடுறேன். அப்புறம் அப்படியே ஒரு கூகுள் ஷீட்டில் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் மெயில் மீ ஆல்சோ. யூ கேன் மெயில் மீ அண்ட் யூ கேன் கெட் திஸ் இன்ஃபோ. நான் உங்கள் பர்சனலாக கூட தருவேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கனாக்கா இட் வில் பி ரியலி ஃபன். பட் ஒன் திங் இஸ் தட் நீங்கள் ஃபேமிலியோட வரீங்கனாக்கா ரோட் இஸ் ஆல் குட். யூ கேன் பிரிங் அ கார் ஹியர், பைக் எடுத்து வரலாம். கொஞ்சம் அந்த லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் மட்டும்தான் ஆஃப் ரோடிங். பட் அங்கேயே மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ் கேன் கிளியர் இட். ஸோ நாட் அ ப்ராப்ளம். பைக்கர்ஸாக வரீங்கனாக்கா மெயின் திங் இந்த ஃபியூல் ஸ்டேஷன் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற டவுனு தான் போய் ஆகணும். இப்போ நானே பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக பெங்களூரில் டேங்க் ஃபில் பண்ணது, அதுக்கப்புறம் எங்கேயுமே டேங்க் ஃபில் பண்ணல. ஸோ இங்கே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரிசர்வ் வரப்போகுது, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஸோ ரிசர்வ் வந்துச்சுன்னா பெட்ரோல் போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேங்க் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க வரும்போச்சு. ஏன் நைட் டைமில் வந்து ரீச் ஆகிறீங்க அந்த டைம்னாக்கா உங்கள் வேலை வந்து ஒரு பெட்ரோல் பம்ப் தேடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இந்த வாட்டி ஸ்டே பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ ஹோம் ஸ்டே வித் ஃபுட் அண்ட் எவ்ரிதிங் நாங்கள் புக் பண்ணிட்டோம். பைக்கர்ஸ் வில் லவ் திஸ் பிளேஸ். இட்ஸ் அன் அமேசிங் ஸ்பாட் டு ரைட். இஃப் யூ கம்மிங் ஹியர் என்ன மாதிரி ஒரு லோ ரைடிங் வெஹிக்கிள் எடுத்து வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் அன்றைக்கி மோஸ்ட்டாக எல்லா இடத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். மை பைக் இஸ் ஒன்லி 100 கிரவுண்ட் கிளியரன்ஸ் பண்ணி அபவுட் ஒன்லி 110. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் தட்டும் அதுவே ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன் ஸ்லோ பண்ணி. ஸோ அதனால் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எனி பைக் கேன் கம் ஹியர். ஈவன் இஃப் யூர் ஸ்போர்ட் பைக்கர் ஸ்டில் யூ கேன் பிரிங் இட் பிகாஸ் ரோட்ஸ் ஆர் ஆக்சுவலி குட். நீங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பி வெளில வந்த அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோட் நல்லாவே தான் இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் பேச்சஸ் தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் இட் வாஸ் குட். ஓகே, முன்னாடி போகிற ஸ்கோடாவும் பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்ம பசங்க தான். இவங்க வந்து பெங்களூர்லேருந்து ரேட்ரான் ஜாயின் பண்ணாங்க.
நாங்கள் ரைட் அவுட் பண்ணிட்டோம். நாங்கள் பெங்களூர் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்க நேற்று ஏர்லியாக வந்து வேறு ஒரு ஹோம் ஸ்டே எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நமக்கு ஒரு ட்ரெக்குக்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் ஆல் லைக் லீவ் அண்ட் ரகு's cousins. They all joined from Bangalore. Okay, so this is a Chikmagalur town. ஸோ நீங்கள் பெட்ரோல் போடுறதுனா இங்கே தான் வந்தாகணும். இட்ஸ் அபவுட் லைக் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துல இட்ஸ் அபவுட் 3 kilometers. ஸோ எது வாங்குறதுனாலும் நீங்கள் இங்கே தான் வந்தாகணும். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது, ஒரு இந்தியன் ஆயில் ஒன்று இருக்குது. ஸோ யூ கேன் ஃபில் இட் அண்ட் கார்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹியர். அதுதான் பெஸ்ட் பார்ட். ஸோ நீங்கள் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் பெட்ரோல் போடுறதுனாக்கா. we are just grabbing light eat சாப்பிட்றதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் கிராப் பண்ணிக்கிறோம். பிகாஸ் இப்போ போகணுன்னாக்கா லைக் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப் பண்ணுவோம். நம்ம கும்பல் வேறு பெருசாகிடுச்சு. முதல்ல 4 பேர் தான் இருந்தோம். ஸோ கொஞ்சம் வீக்காக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னொரு 3-4 பேர் ஆட் ஆன் ஆயிருக்கனால குரூப் பெருசாகிடுச்சு. ஸோ எனி டைம் நம்ம போய் உட்காந்தோன்னா ஒரு 1 hour 1.5 hours வேஸ்ட்டாக போயிடும். ஸோ லீட் இஸ் செக்கிங் ஆன் வாட் டு பிக்அப். ஓகே, ஸோ லைட்டாக ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, பட் இது மட்டும் வாங்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஒரு பேக்கரியில் ஒன் பட்டர் ஜாம் அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் வாங்கியாச்சு. ஸோ அது போயிட்டு இதனால ஒரு 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிச்சு. இதே நம்ம போய் பிரேக்ஃபாஸ்ட்னு உட்காந்தோன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் இது பண்ணது வாஸ் அ வெரி குட் மூவ். யூ சேவ் a lot of time. ஏன்னா இங்கே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ரைட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் போயிட்டு அடிவாரத்தில் வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம். ஸோ அதனால லெஸ் இங்கே வந்து ஆக்சுவலி ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஹோம் ஸ்டே கான்செப்டில் தான் இருக்குது. பட் நம்ம ஸ்டே பண்ணிக்கிறோம்னா ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த இடத்துல இருக்குது, ஒரு கிளிஃபுக்கு எண்டில் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரூம் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் இந்த ரூமில் இன்றைக்கி மோஸ்ட்லி ஷிஃப்ட் பண்ணி நம்ம வேறு ரூம் போயிடுவோம். பிகாஸ் நம்ம ஆக்சுவலி புக் பண்ணது வந்து ஃப்ரம் எஸ்டர்டே. பட் புக்கிங் எடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து கால்குலேஷன் போட்டு அப்புறம் பார்த்தாக்கா ஏதோ கிளாஷ் ஆகிடுச்சு வேறு ஒரு கெஸ்ட்டோட. ஸோ அதனால அவங்க வந்து இன்றைக்கி எங்கள் வேறு இடத்துல ஸ்டே பண்ணுங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் சொல்லி நேற்று வந்து நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ண ஐ மீன் ஹோம் ஸ்டேல இருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபினிஷ் த ட்ரெக், கோ பேக், செக் அவுட். அதுக்கப்புறம் வந்து வில் கோ டு தி அதர் ரூம். அது ஆல்சோ ஹோம் ஸ்டே only again. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் 2 இடத்துல ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு 2 எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ண முடியும் இந்த வாட்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வில் ஆல்சோ குட். நேற்று நைட் வந்தோம் நாங்கள். நைட் 11:30 தான் வந்தோம் நாங்கள் நைட்டு. வந்துட்டு எங்களுக்கு வி ஹேட் டின்னர் வாஸ் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே குக் பண்ண வச்சு சொல்லிட்டோம். என்ன வேணும்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் ஒரு வெஜிடேரியன் அண்ட் 3 நான் வெஜிடேரியன்ஸ். அதனால் வி ஹேட் சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பளம், ஒயிட் ரைஸு, பச்சடி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனுக்கு வந்து ரோட்டி அண்ட் பன்னீர் சப்ஜி ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. எவ்ரிதிங் வாஸ் குட். பட் அகைன் அது ஹோம் ஸ்டைல் குக்கிங் மாதிரி தான் இருந்துச்சு மோர் ஆஃப். பட் இட் வாஸ் ஆக்சுவலி நைஸ். வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஐ குவைட் லைக் இட். நான் கூட கர்நாடகா ஆச்சு பிரியாணி எப்படி இருக்குன்னு யோசித்தேன். பட் ஆக்சுவலி பிரியாணி இஸ் குட். நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ரூட் செம்மையாக இருக்குது. ஆஹா, நான் வேறு டவுசர் போட்டுக்கிறேன். டவுசரில் ஜில்லுன்னு ஏறுது. ஜில்லுன்னு ஏறுது. ஓ மை காட். நான் வேற போகிற வழியில் வந்து ஒரு ஃபால்ஸில் குளிக்கான்னு வேற சொல்லிடுவேன் லீடர். ஸோ அதுக்காக லைட்டாக ஒரு ட்ரை ஃபிட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஒழுங்காக ஜீன்ஸே போட்டுக்கணும் நடுங்கிறது. ஓகே, இந்த வெதரை எப்போ என்ஜாய் பண்ணுறது? தமிழ்நாட்டில் இந்த வெதர்லாம் சான்ஸே இல்லை. ஸோ மேக் ஹே while the sun shines. We'll enjoy the weather. நான் வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோடனே அது என்ன ட்ரெக்கு என்ன மாதிரி இருக்க போகுது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேற லெவலில் இருக்கும். லெட்ஸ் see. ஸ்ட்ரெயிட்டில் பாருங்களா அப்படியே போகுது. செமையாக ரெடி.
ஃபுல்லாக மெடோஸு. வாவ், மெடோஸ் கூட சொல்ல முடியாது, இட்ஸ் லைக் ஃபுல் க்ரீனரி தான். இன்னும் அங்கங்கே யானை கிராசிங் போட்டுருக்காங்க, ஒரு யானையும் காணோம். வா அங்கே வேறு நான் மேலேருந்து பார்த்தது கீழே ஒரு சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட்ஸ் தான். ஆக்சுவலி சிக்மங்களூர் இஸ் கால்ட் தி காஃபி லேண்ட். எவ்வளோ பேருக்கு தெரியல. யூ கெட் ரியலி குட் காஃபி ஹியர். அஃப்கோர்ஸ் காஃபினாலே இட்ஸ் லைக் கர்நாடகா தான். மோர் லைக் இந்த கூர்கு, அதுக்கப்புறம் இந்த சைட் சிக்மங்களூர், இதெல்லாம் வந்து வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் காஃபி. இன்ஃபேக்ட் அது பெரிய ஸ்டோரியே இருக்குது அந்த காஃபிக்கு. இந்த காஃபிக்கு நிறைய கதை இருக்குது. அதில் ஒரு கதை பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து வெள்ளைக்காரன் வந்து இந்த மலை பிரதேசங்களில் வந்து அந்த காலத்தில் வெக்கேஷனுக்கு வரும்போது காஃபி பீன் நட்டு காஃபி வந்ததுன்னு ஒரு கதை இருக்குது. இன்னொரு கதை வந்து இருக்குது. அது எப்படின்னாக்கா, ஃபார் ஈஸ்ட்லேருந்து ஒரு ஆள் வந்து, அது பேர் மறந்துட்டேன் நான், பட் அந்த ஓவரால் ஸ்டோரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபார் ஈஸ்ட்லேருந்து ஒரு ஆள் வந்து, ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து காஃபி பீன்ஸ் தான் வாங்கிட்டு இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து விதைச்சி நம்ம பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வெதர் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கனால கண்டிப்பாக வளரும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறார். அப்போ அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி நாங்கள் காஃபி பீன்ஸ்லாம் இம்போர்ட் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றோன்னு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த காஃபி பீன்ஸை மட்டும் கொஞ்சம் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படி கடத்திட்டு வந்து இங்கே விதைக்கிறாரு. கூர்கில் மடிக்கேரி பக்கத்தில் இங்கே ஒரு இடத்துல வந்து பண்ணிவிட்டு அதை ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதில் வந்து பீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி போகும்போது இங்கே லோக்கலில் வந்து ஒரு ட்ரிங்க் காஃபி கொடுக்குறாங்க எல்லாருக்கும். and everybody starts liking it and that's how coffee spread. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த இடத்த பார்த்தோம், அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு காஃபி குடிக்கலான்ட்டு செட் பண்ணோம். யாட் அமேசிங் காஃபி. ஸோ இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான். 30 கிலோமீட்டர்ஸில் வில் ரீச் த பிளேஸ். உண்மையிலே செம்ம ரைடு. வர செக்ஷன்லாம் காட் செக்ஷனில் தாறு மாதிரி வண்டி ஓட்டுறது, அப்படியே சரவரும் பூந்து வந்துகிட்டே இருந்தோம். வேட் நைஸ் ஃபன். ஸோ நான் கொஞ்சம் ரோட்டில் நின்று பேசுகிறேன், நான் அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டே பேசுகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வில் ரீச் அண்ட் தென் வில் சி ஹவு த ட்ரெக் இஸ் கோயிங் டு பி. Okay, Thank Wildlife Sanctuary welcomes us. So officially we are into a reserve forest. நம்மளுக்கு இருந்தால் யானையை பார்க்கலாம். மற்றதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் தான். யானையே அதிர்ஷ்டமாயிடுச்சு. இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வரனால கண்டிப்பாக யானையை டவுட் தான். பட் நம்ம லக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம ஏஸ் வீக் போனோம்னாக்கா இப்படி தான் போயோம். இட்ஸ் கோன் பி டோட்டலி ஆஃப் ரோடிங். வா, இந்த இடத்துல பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஓ, கோயில் அது. வா, நைஸ். கிட்ட போய் பார்க்கலாமா? ஆ, பழைய காலத்து கோயில். ஸோ இதுதான் நீங்கள் கெவன்குண்டி வரீங்கன்னாக்கா அது என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் கீழே போயிட்டு நீங்கள் டோக்கன் போட்டு வரணும். பைக்குக்கு about 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு அரௌண்ட் 55 சொல்கிறாங்க. நான் கேட்க மறந்துட்டேன் ஆக்சுவலி, யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் டோக்கன் போட்டாச்சு. ஸோ வி ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த கார் டு கிளியர். மங்கி கிராசிங் பார்த்து.
நாங்கள் துரத்திட்டு இருந்ததெல்லாம். Why the monkeys are attacking us? வாவ், அப்படியே பார்த்தீங்களா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது பாருங்க. அப்படியே மிஸ்ட் ஒன்றுமே தெரில அந்த பக்கம்லாம். செம்மையாக இருக்குது. ஓகே, ஐ திங்க் அங்கே தான் பைக்கை பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. அப்படியே மிஸ்ட் அப்படியே ஃப்ளோ ஆகுது பாருங்க. ஒரு வியூ பாயிண்ட் அழகாக சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம என்ன இங்கே கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணலாம். Okay, the off-roading. இப்படி அப்படியே பார்ப்போம். பரவாயில்ல சேர்ல இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்லைடும் வழுக்க அந்த பக்கம் அப்படியே ஸ்லைடும். அவ்வளோதான் அவ்வளோ. மெதுவா டோன்ட் ட்ரெஸ். குவார்டர் கிளச் தான் ஃபுல்லாகவே. ஓகே, வி ஆர் கோனா கோ ஆஃப் ரோடிங். பயங்கரமாக இருக்குது. ஒரு பார்ட் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஒருத்தராக நின்று தான் கிராஸ் பண்ணுறோம். லெட்ஸ் see how the off roading is gonna go. அட்வென்ச்சர் வெஹிக்கல்ஸும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு ஹைட் இருக்குல்ல, தப்பிச்சிடலாம். இது வந்து நல்லா லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ள வண்டி. நானும் கவாசாக்கி Z50 மட்டும் தான் பார்க்கணும் எப்படி ஓட்டுறதுன்னு. பட் நாட் அ ப்ராப்ளம். எதுவாக இருந்தாலும் செய்வோம். ஆக மொத்தத்தில் செய்கிறோம். லெட்ஸ் see how it goes. Wow, what an off-roading experience. செம்மையாக இருக்குது இதில் ஓடுறதுக்கு. ஓகே, பேட் ரோட்ஸ் லீட் டு குட் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் see. வாவ், செம்ம ட்ரையல். வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல் ஆஃப் ரோடிங். ரொம்ப வருஷம் கழிச்சு ஆஃப் ரோடிங் இன்க்ளூட் ஆகிடுச்சு இந்த ரைடில். 2 வருஷம் ஆச்சு வண்டி வெளில எடுத்ததுக்கு. Oh my god, it is super slush here. I think we take the right as the route. அதான் யோசிக்கிறேன், அதுவா இதுவா இதே ட்ரை பண்ணுறேன் நான். ஏன்னா இதெல்லாம் இந்த பக்கம் தான் சாயும். I'm stuck. ஸோ செம்ம லொக்கேஷன். அங்கெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக மிஸ்டோட இருக்குது. செம்ம காடு. இட்ஸ் கோனா பி ரியலி ஃபன். சரி வாங்க நம்ம ட்ரையலை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். செம்ம. என்னாச்சு? சரி ஓகே.
ஓகே ஸோ பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு we are going to walk up now. ஓ செம்ம வெதரு. சும்மா அட்டை அங்கங்கே பிடிச்சினே இருக்குது. எல்லோரும் அட்டையை கச்சி கடிக்கிறது தூக்கி போட்டு வந்துகிட்டே இருக்கும். ஐயோ பாருங்களேன். ஆஹா அட்டை கடிக்குது பயங்கரமா. நாம் கடந்து வந்த பாதை. ஆஹா ஐயோ வாட்டர் ஃபால்ஸ் விழுது, சத்தம் கேட்குது. சாரில் அடிக்குது அப்படியே. எனக்கே ப்ளூக்கராக போய் வலிக்கு வந்து கைஸ். அட்லாஸ்ட் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மழையில் வந்து ட்ரெக் பண்ணி Z பாயிண்ட் ட்ரெக்குக்கு வந்துட்டோம். ஸோ இட்ஸ் ஆர் டீம் ஹியர். ஸோ உங்களுக்காக இந்த வியூ காட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் நாங்களும் என்ஜாய் பண்ணுறது தான் வந்திருக்கோம். கொஞ்சம் பொதுநலத்துலேயும் சுயநலம் உண்டு எங்களுக்கு. ஸோ இருந்தாலும் எங்கள் சார்பாக தயவுசெய்து லைக் பண்ணிட்டுங்க, சப்ஸ்கிரைப்.